அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு பாம்பன் சுவாமிகள் பத்தி. பாம்பன் சுவாமிகள் பத்தி ஒரு பதிவு போடணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா, என்னுடைய ஆன்மீக பயணத்தில வந்து அவர் ஒரு முதல் படிக்கட்டா இருந்திருக்கிறாரு. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வந்து முதல் முறையா வந்து பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரி இத வந்து பத்தி போட்டா நம்ப நெறைய பேர் பதிவு போட்டிருக்காங்க. நம்ம போடும்போது அதில ஒரு முக்கியமான கருத்துக்கள் இதில இருக்கணும். அவர பத்தியான ஒரு தெளிவு மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இதில வந்து ராகு கேது தோஷம், பாம்புகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆ திருமணத் தடை இதெல்லாம் விலகுறதுக்கான விஷயத்த வந்து பாம்பன் சுவாமிகள் சொன்ன விஷயத்த இதில இது பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. பாம்பன் சுவாமிகளுடைய அவருடைய இயற்பெயர் வந்து அப்பாவுன்ற பெயரு. இவர் வந்து 1845ல பாம்பன்ற ஊர்ல வந்து இவரு பிறக்குறாரு. இது பின்னால தான் இவர் வந்து ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்படுறாரு. இவர் வந்து தன்னுடைய குருவா வந்து ஸ்ரீமத் அருணகிரிநாதரையே ஞான குருவா இவரு ஏத்துக்கிறாரு. எப்படி வந்து அருணகிரிநாதருக்கு முருகரே அருள் குடுத்து அவர் ஆட்கொண்டாரோ, அதே மாதிரி நம்ப பாம்பன் சுவாமிகள வந்து முருகப்பெருமானே நேரடியா ஆட்கொண்டு அவர ஏத்துக்கினாரு. பாம்பன் சுவாமிகள் வந்து 6666 பாக்கள் வந்து பாடியிருக்காராம். அவரு சாதாரண விஷயங்கள பண்ணல. அவரு அ பல முக்கியமான விஷயங்கள வந்து முக்கியமான பாடல்கள குடுத்திருக்காரு. இவரு வந்து பாம்பன் நகர்ல வந்து சிறிது காலம் இல்லறம் நடத்தியிருக்காரு. இல்லறத்துல இருந்திருக்கிறார். இப்ப அதுக்கப்புறம் அ வலசைன்ற ஒரு இதுல வந்து நற்பதியில 35 நாட்கள் வந்து பூமியில ஒரு பள்ளம் மாரி வெட்டி, அதுக்குள்ள கடுந்தவம் புரிஞ்சிருக்கிறாரு. இவர் வந்து பெரும்பாலும் ஒரு வேள தான் உணவு உண்டிருக்கிறார். அதிலயும் பச்சரிசி சாதம், பச்சை பருப்பு, நெய் இத 3 மட்டும் கலந்து மதியத்துக்குள்ள இவர் வந்து உணவா அருந்திடுவாரு. அன்னைக்கு அது கிடைக்கல அப்படின்னா, அத்தோட அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட மாட்டாரு. மறுநாள் தான் சாப்பிடுவாரு. இந்த மாதிரியான ஒரு இதுல இருந்திருக்கிறாரு. இவருடைய அ ஆன்மீக பயணங்கள்ல வந்து இவர் நெறைய காசி முதல் கன்னியாகுமரி வரை இவர் வந்து அ நெறைய பாடல்கள் பாடி அந்தந்த ஸ்தலங்களுக்கு சென்று வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து 35 ஆண்டுகளுக்கு மேல துறவறத்துல இருந்திருக்கிறாரு. 1923ல ஒரு தடவ அவருக்கு வந்து கால்ல வந்து எலும்பு முறிவு ஏற்படுது. அது சென்னையில இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து இவங்கள சேர்க்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. சேர்க்கும்போது மறுநாள் வந்து அவருக்கு வந்து ஒரு மைனர் ஆப்ரேஷனுக்காக இது பண்றாங்க. ஆனா, அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, முருகனுடைய அருளால முன்னாலே அந்த இதுக்கு வந்து மயில்கள் நெறைய வந்திருக்கு. அ முன்னாள் எடுத்த ஸ்கேன் வந்து மறுநாள் ஆப்ரேஷனுக்காக இது பண்ணியிருக்காங்க. அந்த மறுநாள் ஆப்ரேஷன்ல பார்த்தா, அவருக்கு வந்து அந்த கால்ல அந்த இருந்த அந்த எலும்பு முறிவு இதுவே சுவடே இல்லாம சரியாயிருக்கு. இந்த மாரி நெறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அற்புதங்கள் நடந்திருக்கு. இவருடைய வாழ்க்கையில இவருடைய குழந்தைக்கு ஆம் ஒரு அ குழந்தைக்கு தீராத ஜுரம் வந்து குறையாம இருந்திருக்கு. அப்போ வந்து அவங்க வீட்ல சொல்றாங்க, "அந்த குழந்தைக்கு ஏதாவது விபூதி தடவுனா சரியாகுமான்னா?" இவர் என்ன சொல்றாரு, "எம்பெருமான் முருகனே வந்து தடவ நான் தடவ மாட்டேன்னு" சொல்லி அப்படியே இருந்திருக்கிறாரு. அப்படியே இருக்கிற சமயத்தில, இவருக்கு வந்து என்ன ஆவுது அப்படின்னா, அ இவரு அப்படியே அத வந்து படுத்து உறங்கிர்றாரு. பார்த்தா, அந்த பக்கமா வந்த ஒரு துறவி வந்து, ஆ விபூதி தடவி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. மறுநாள் காலையில பார்த்தா, அவங்க வந்து சொல்றாங்க, குழந்தைக்கு ஜுரம் இப்போ சரியாயிடுச்சு. இவரு எப்படி நடந்ததுன்னு கேட்டா, இந்த மாரி ஒரு துறவி வந்து இது மாரி விபூதி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்தது. எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ம் அ நடந்து எங்கேயோ போகும்போது கால்ல அவருக்கு வந்து ஒரு பெரிய கல் வந்து குத்தி, கால் ரொம்ப அ வலி, வேதனையில அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. அப்போ அவரு எம்பெருமான் முருகன் பார்த்துப்பாருன்னு சொல்லி விட்டுட்டுருக்காரு. ஒரு இந்த சக்கிலியார் வந்து அந்த ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய கனவுல போயி, இந்த மாரி இடத்துல இந்த மாரி ஒருத்தன் இருக்கான். இவனுக்கு இந்த அளவுல தைக்கணுன்ற மாதிரி அவன் கனவுல வந்திருக்கு. அவன் கனவுல வந்த இத வச்சு செருப்பு தைச்சுட்டு அந்த இடத்துல போய் பார்த்தா இவர் இருக்கிறார். எனக்கு வந்து நைட் வந்து கனவுல வந்து முருகர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செருப்பு ஒண்ணு தைக்க சொல்லி குடுத்துருந்தாருன்னு சொல்லி, எடுத்துன்னு வந்து குடுத்துட்டு போனது வந்து அவங்களுடைய வாழ்நாள்ல அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்தது. அதே நேரத்தில அவருடைய பயணங்கள்ல மெயினா சொல்லணும்னா, அவருடைய
எழுத்துக்கள்ல சண்முக கவசம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் நெறைய எழுதியிருக்காரு. சிவஞான தீபம், பரிபூரணானந்த போதம். அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த ராகு கேது தோஷங்கள் நீங்கறதுக்காக அ த்விதநாத பந்தம் சொல்ட்டு ஒரு இத எழுதியிருக்காரு. இது வந்து கால சர்ப்ப தோஷத்தெல்லாம் நீக்கக்கூடியது. இத வந்து நம்ம இப்ப பாடல்கள்ல பார்ப்போம். இவரைப் பற்றி மேலும் சொல்லணும்னா, இவர் வந்து இளமையில சகல கலா வல்லுனரா இருந்ததா சொல்றாங்க. அதுல வந்து முக்கியமா இவர் வந்து சித்திரத்துல, அதாவது படம் வரையறதுல கை தேர்ந்தவராம். அது மட்டும் இல்லாம தையற் கலையில தெளிந்தவராம். இது மட்டும் இல்லாம வந்து சிலம்பத்துல வந்து ரொம்ப விசேஷமா அ சிலம்ப கலையில தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு. இவர் வந்து கடுந்துறவியாம். ஏன் சொல்றாங்க அப்டின்னா, அ யாராவது அவங்களா முன் வந்து உணவு குடுத்தா மட்டும் தான் இவரு சாப்பிடுவாராம். இல்லன்னா வந்து அந்த யார்கிட்டயும் போய் கேட்டு வாங்கி சாப்பிட்டதான ஒரு இதுவே இவர்கிட்ட இல்லையாம். ஆ இந்த மாதிரி இவருடைய வாசகத்துல ரொம்ப விசேஷமானது என்னன்னா, "என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவரை தள்ளேல்ன்னு" சொல்லி இவருடைய இது. இவர நம்பி வரக்கூடிய பக்தர்கள வந்து என்னைக்குமே கைவிடக்கூடாதுன்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட இவர் வந்து வரம் வாங்குன ஒரு இது உண்டு. இவர் வந்து 1929 30ஆம் தேதி 5வது மாசத்துல இவர் வந்து இறைவனுடைய திருவடி சேர்ந்தார். இவரு இருக்கும்போதே அவரு சமாதி நிலையில இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து இவரே திருவான்மியூரை இவரே இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறாரு ஐயாவே. ஐயாவே தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தான் அவரு இன்னமும் இருக்காரு. இந்த மண்ண மெரிச்சவங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மண்ண மெரிங்க. இது மட்டும் இல்லாம, இவர் எழுதின இந்த சண்முக கவசம் வாழ்நாள்ல நினைத்ததை நினைத்தவாறு என்ன வேணுமோ கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைய வந்து இந்த சண்முக கவசம் குடுக்கும். அதே நேரத்தில வீட்ல இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கக்கூடியதும் இந்த சண்முக கவசம் பெரிதும் இதுவா இருக்கும். இத படிக்க முடியாதவங்க கூட வீட்ல பாட்டு மாரி போட்டுட்டு கூட வீட்ல அத ஒலிக்க செய்யறது கூட அதற்குடைய பலன்கள நம்ம அனுபவிக்க முடியும். சரி வேற என்ன இந்த இதுல விசேஷம்னா, இந்த த்விதநாக பந்தம் சொன்னேன் இல்லையா? த்விதன்னா 2ன்னு அர்த்தம். 2 நாகங்கள் ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு இது. அந்த வீடியோல அந்த படத்த குடுத்துருக்கேன். நீங்க வந்து முருகருடைய படத்த கிழக்கு நோக்கி வச்சு, அந்த முருகர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்த வந்து ம் எந்த நாள்ல இத செய்யலாம் அப்டின்னா, அஸ்வினி, மகம், மூலம் அதாவது கேது நட்சத்திரங்கள் அப்பவும், அதே மாரி திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகு நட்சத்திர நாள்லயும் இந்த ம் அ ஜபத்தையோ இந்த இத பண்ணலாம். முருகர் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு, இந்த மந்திரத்த ஒரு 11 முறை நீங்க வந்து சொல்றது மூலமா, அதுக்கு பூ போட்டோ, ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி இத பண்ணும்போது அ நாகதோஷங்கள் நிவர்த்தியாவும், ராகுகேது தோஷம் நிவர்த்தியாவும், ஆம் ம் பாம்புகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் சரியாகும். ஒரு அரண் போலவும், ஒரு பாதுகாப்பு போலவும் இருக்கும். இந்த மந்திரத்த பாருங்களேன். இது வந்து நீங்க சொல்றது 21 முறை இல்லன்னா 11 முறை இந்த மந்திரத்த சொல்லலாம். "சேயா சேயாதே தேயா சேயாசே மாயா மாயாவா வாயா மாயாமா வாயா மாவாயா மாயா சேமாசே யோயா நேயாவோ யாயே தேயாலே." இந்த நீங்க வந்து 21 முறை நீங்க சொல்றது மூலமா, இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் நிவர்த்தியாவும், இத வந்து 11 முறை அல்லது 21 முறை நீங்க வந்து சொல்லலாம். சொல்லி இந்த பயன அடையணும்னு சொல்லி உங்கள கேட்டுக்கிறேன். வாழ்நாள்ல ஒரு தடவையாச்சும் ப அருகாமையில இருக்கிறவங்க அடிக்கடி போயிட்டு வரலாம். இதில பௌர்ணமி சமயங்கள்ல அ கடல் போன்ற கூட்டம் வந்து அந்த கோயில்ல இருக்கு. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் அங்க நிகழ்ந்திருக்கு. அதனால இத மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள்! வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி! வாழ்க வளமுடன்.